Thanks for the world of. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். Let's start the video with a positive mind. Welcome to the world of Brain Rot Mame. On the 17th of July 2022, 3 years ago. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி Amazon Primeல ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ செம்மையா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த வீடியோக்கு அப்புறம் ஒரு மனுஷனோட லைஃப் மாறினுச்சு. none other by அலெக்சாண்டர் பாபு. அவர் ஒரு ஷோ கண்டக்ட் பண்ணாரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, அலெக்ஸ் இன் ஒண்டர்லாண்ட். அது ஒரு பயங்கரமான சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனிச்சு. இப்ப அதை தொடர்ந்து 3 வருஷம் கழிச்சு ஒரு ஷோ திரும்பியும் தலைமை களத்துல இறங்க போறாரு. அது என்னன்னா ஆல் எக்ஸ்பீரியன்ஸ். இது என்ன ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு மெயிலையும் சோசியல் மீடியாலையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பத்தி தான் நான் இன்னைக்கு டீட்டெயிலா உங்ககிட்ட சொல்ல போறேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் என்னென்ன வீடியோஸ் என்னென்ன அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேனோ அது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாம். மெயில் வந்திருக்கு. ஸோ நான் அந்த மெயில்ல இருந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, யாரும் நம்ப மாட்டீங்க அதுக்காண்டி. ஓகே, அலெக்சாண்டர் பாபுடைய அபிஷியல் இமெயில் ஐடியில இருந்து எங்களுக்கு வந்தது. நாங்க அவருடைய நாங்க சேனல்ஸ்ல இருந்து எல்லாத்துலயும் நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், எல்லாத்துலயுமே நாங்க மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கோம். அப்படிங்கறதுனால நாங்க அவருடைய இதை கூட நாங்க ரொட்டீனா ஃபாலோ பண்றதுனால எங்களுக்கு அவர் மெயில் பண்ணியிருக்காரு. என்னன்னா லான்ச்சிங் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அலெக்ஸ் இன் ஒண்டர்லாண்ட் பார்ட் 2 அப்படின்னு இல்லாம ஆல் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு புது டைட்டில். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் மாதிரி விட்டுருக்காங்க, அதுவும் வேற லெவல்ல இருக்குது. அதுல கூட பாத்தீங்கன்னா ஹலோ ஃபோக்ஸ், அதாவது எப்பயுமே தலைவன் ஹாய் செல்லம் ஹலோ செல்லம்ஸ்னு அனுப்புவாரு. இது கொஞ்சம் புதுசா இருக்கு. ஹாய் ஃபோக்ஸ், 3 years after releasing Alex in Wonderland on Amazon Prime, your truly is now set to tour with next special Al Experience. Yes, Al Experience அப்படிங்கிற ஒரு புது ஷோ 3 வருடம் கழிச்சு ஒரு புது ஷோவா அலெக்ஸ் இன் ஒண்டர்லாண்ட் பார்ட் 2. நான் சொன்னேனே அலெக்ஸ் இன் ஒண்டர்லாண்ட் பார்ட் 2 தான் இப்ப ஆல் எக்ஸ்பீரியன்ஸா வரப்போகுது. ஐ திங்க் அதுல இருக்கிற தொடர்ச்சி அப்படிங்கறத அதோடைய ஒரு சீக்வல் மாதிரி, அதான் அதோடைய தொடர்ச்சி மாதிரி இல்லாம அதே கான்செப்ட் ஐடியாவோட வேற ஒரு விதமான ஒரு ஸ்டாண்டப் காமெடி விருந்து நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. தலைவனுடைய சம்பவம் ஸ்டார்ட் ஆக போகுது. எப்பன்னு பாத்தீங்கன்னா the show is premiere in Chennai on August 13-14. அதாவது ஆகஸ்ட் 13 and 14 இந்த நாள்லயும் சென்னையில ஓகே, the show is premiere in Chennai on August 13 to 14, Bengaluru on August 20, Coimbatore on August 27. The US tour is in plan for September and October. I think இந்த வீடியோ அவருடைய ஷோவுடைய வீடியோ கிளிப்ஸ் எனக்கு தெரிஞ்சு நவம்பர்ல இருந்து தான் வரும்னு நினைக்கிறேன். அடுத்த ட்ரெண்டிங்க்கு தயாராகுங்க நண்பா, அடுத்த சிரிப்பு விருந்துக்கு காத்திருங்கள். And the box office for Indian premiere is just open. இப்ப சரிறாருமே, அப்ப வீடியோ கண்டிலாம் நான் அவ்வளோலாம் பொறுமையாலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு நான் லைவா இந்த ஷோவை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா அனௌன்ஸ்மெண்ட் வில் கோ அவுட் a few hours. சோஷியல் மீடியால நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு தகவல் வந்துருச்சு. This is a give yearly heads up to all you folks staying in touch through email and booking links on www.alexanderbabu.com அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம். Thanks for all your love and support. Much love from Alex and Unboard team. hello@unboard.in. Alex Experience ங்கிற ஹேஷ்டேக்ல
அவங்களுடைய ஃபேஸ்புக் ஐடி, ட்விட்டர் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடியில் அவங்க இதை வந்து சொல்லியிருக்காங்க. புக் நவுங்கிற பட்டன் வந்து வந்திருக்குது. During 2022-2024, he did more than 80 shows from 80 plus places with the title of Al Experience. Now our present day, which is recorded on the 6th of September 2025. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார் அண்ட் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பிரைன் ராட் மாமே. இன்னைக்கு நாம பேச போற கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி, ஓகேங்களா? அந்த செப்டம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 3 பண்டிகைகளை நம்ம கொண்டாடி இருந்தோம். ஒன்று ஓணம் ஃபெஸ்டிவல், ரெண்டாவது மிலாடி நபி, அண்ட் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரசிடென்டான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஆசிரியர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல்ல எல்லாம் கொண்டாடுவாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ அதுக்கு போஸ்ட் டேஸில் தான் கொண்டாடுவாங்க. அப்படி இல்லைன்னா பிஃபோர் த டேலேருந்து கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. எப்படி இருந்தாலும் சில ஸ்கூல்லாம் மண்டே அசம்பிளி வைக்கிற பழக்கம்லாம் இருக்குது. ஸோ அந்த அசம்பிளியில் வைக்கிற விதமாக மேபி டீச்சர்ஸ் டேவை வந்து கொண்டாடுவாங்க. அது அங்கே ஸ்கூலில் இருக்கிற பிரச்சனை. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த மூவிஸ் பார்க்கணும் அப்படிங்கிற ஃப்ரீக்கெலாம் இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை என்ன. ஆனால் எப்படின்னா மദ്രാസിன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, எந்த ஹைப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஏதோ பிளெயினாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இங்கிட்ட பார்த்தா நம்ம அதே நாளில் ஒரு புது ஹீரோ வந்து டெபியூட்டன்ட் ஆகுறாப்புல. அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேபி பாலா. ப்ரமோஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. பெரிய பெரிய ஸ்டார்ஸு, அந்த சின்ன திரையில் இருக்கிற பல பேர், பாலாவுக்கு உறுதுணையாக இருந்தவங்க எல்லாருமே வந்து வச்சு ஒரு ஷோ ஒன்று நடத்துனாங்க. கிட்டத்தட்ட ஆடியோ லான்ச் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த படமும் ரிலீஸ் ஆகியிருந்தது. அந்த படத்துக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசீவிங் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் அந்த படத்தை போய் பார்க்குற சூழ்நிலையிலேருந்து எனக்கு சரியாக அமையலை. அதனால் நான் கண்டிப்பாக பாலாண்ணனுக்காக அந்த படத்தை போய் தேட்டரில் தான் போய் பார்ப்பேன், ஓகேங்களா? அதுக்குன்னு மദ്രാசி படத்தை தேட்டரில் போய் பார்க்க மாட்டேன். ஏடா அப்படின்னா வரட்டும், ஓடிடிக்கு பொறுமையாக வரட்டும். சம்பாதிக்கிறாங்களே 100 கோடி 200 கோடின்னு சம்பாதிக்கிறாங்களே, சம்பாரித்து யாருக்கு கொடுக்குறாங்க? பாலாண்ணன் மாதிரி எல்லாரும் கொடுக்குற மனப்பக்குவம் அவங்களுக்குலாம் இருக்கா அப்படின்னா இருக்குது, வெளியில் தெரியாது என்ன, இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ சிவகார்த்திகேயன் அண்ணன் வந்து அவருடைய அந்த க்ரோயிங் ஸ்டேஜ்லேயே பல பேருக்கு அவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் பாலா அண்ணா மாதிரி ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக அதுவே செய்யலை. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஆனால் பாலா அண்ணன் நான் வந்து இன்ஸ்பிரேஷ்னலாக ரோல் மாடலாக நான் பார்க்குறேன். ஸோ பாலா இஸ் மை ஸ்பெஷல் பர்சன். ஒரு காலத்தில் சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்த இடத்த இப்போ நான் பாலா அண்ணனுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான், ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபைன். எப்படியா இருந்தாலும் நான் 2 பேருமே வந்து எப்படி சொல்கிறது, கலைத்துறையில் அவங்க வந்து தடம் பதிக்க வேண்டிய இடத்த பதிச்சிட்டாங்க. நம்ம மக்கள் மனசுலேயும் ரொம்ப நாள் நிற்கிறாங்க, ரொம்ப நாள் இனிமேலும் நீடிச்சு நிற்பாங்க. ஓகேப்பா, அதை அப்படியே அங்கிட்டு விட்டுரு. திடீர்னு ஒரு சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சூரிங் படத்தை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் யாரா நீங்கள்லாம்? டேய் அந்த படத்தை பார்த்து அந்த காலத்துல எல்லாம் ரூமர்ஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். அந்த படத்தை பார்த்து செத்தவன் நிறைய பேர் இருக்கான், ஹார்ட் அட்டாக் வந்தவன் நிறைய பேர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியே பேய் படத்தை பார்க்குறதுல அப்படியோ சுகம். என்ன பண்ணுறது? பேய் படம் பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீ கமிட்டடாக இருந்தீங்கன்னா அந்த பேய் படத்தை தைரியமாக போய் பார்க்கலாம். சிங்கிள்ஸாக இருக்கிற அண்ணியெல்லாம் வந்து பேய் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறது தப்புடா அவனே. சரி விடு, என்னமோ ஓன் கவலை அது என்ன. இதெல்லாம் போக ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு ஒரு ஸ்டாண்டப் ஷோ வந்து நடத்துகிறாரு. இது 6 வருஷமாவா அப்படின்னா எங்கடா தான் அந்த மனுஷன் போனான் அப்படின்னா, அந்த ஷோவை ரிகர்ஸ் பண்ணுறதுக்கும் டெஸ்டிங் பண்ணுறதுக்கும் 82 இடங்களுக்கு போய் 81 இடங்கள் போய் 82ஆவதாக இருக்கிற இந்த ஷோவை கன்ஃபார்ம் பண்ணி அவர் இன்னும் ஒரு சொந்தமாக ஒரு ஓடிடியை ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. என்னடா சொல்கிற, யார் அந்த மனுஷன் அப்படின்னா none other by அவர் அலெக்சாண்டர் பாபு, த தமிழ் லீடிங் ஸ்டாண்டப் கொமீடியன் இன் திஸ் ரீசன்ட் டைம்ஸ், ஓகேங்களா? நீங்கள் வந்து சில ஷோஸ்லாம் ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லிட்டு 10 ஜோக் அப்படியே வரிசையாக மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது இல்லை. அவர் கொடுக்குற ஜோக்ஸ், அவர் கொடுக்குற அந்த காமெடி, ஹியூமர் சென்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அண்ட் இது எப்படின்னா, இந்த ஃபார்மேட்டே எப்படின்னு தெரியுமா, இந்த ஒரு குரூப்பில் போட்டு நின்றுக்கிட்டு இந்த எப்படி சொல்கிற க்ரௌடில் இருக்கிறவன்ட்ட கேள்வி கேட்டு கெட்ட வார்த்தையில் பேசி கெட்ட வார்த்தை ரிப்ளை பண்ணிவிட்டு அதுதான் ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லிட்டுலாம் நிற்க மாட்டார். சில காமெடி ஷோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, வர்ற ஆடியன்ஸை வந்து மூஞ்சி சுளிக்கிற மாதிரி சில கெட்ட வசனங்கள்லாம் பேசி
கெட்ட வார்த்தைகள் நிறைஞ்சு அடல்ட்டான சில விஷயங்களை பற்றி பேசி அதுதான்ப்பா காமெடி அப்படின்னு சொல்லி ட்ரைவ் பண்ணுற அந்த பர்சன் கிடையாது. இவர் எப்படின்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட், மியூசிக்கல் ஓரியன்டாக போவாப்பில். இசை கச்சேரியும் பார்க்கலாம், அதே சமயத்தில் ஒரு ஸ்டாண்டப் காமெடியும் நீங்கள் பார்க்கலாம். ஒன் மேன் ஷோ தான், தலைமை உள்ளே இறங்கினாலே சிரிப்புக்கு மஞ்சம் இருக்காது. அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்சன் எல்லாமே இருக்கும் அவர்கிட்ட, ஒரு வெசடைலிட்டியே இருக்கும் அந்த என்டர்டைன்மெண்ட்டில். ஓகேங்களா, பாட்டு பாடுவார், டான்ஸ் ஆடுவார், மிமிக்ரி பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். ஒரு ஹோல்சம் பேக்கேஜாக இருக்கும். அலெக்ஸ் த ஒண்டர்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அலெக்ஸ் இன் ஒண்டர்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் பிரைம் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா 2019 வருஷம் வந்து ஒரு லான்ச் ஆகுது. ஒரு கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம். எப்பட்றா அந்த 2.25 மணி நேரம் ஒரு மனுஷன் வந்து ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக த்ரோட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டப் காமெடி பண்ணணும். ஏன்னா எப்படி இருக்கும், என்ன இது எல்லாமே நம்ம அந்த டைமில் வந்து ஓடிடி சப்ஸ்கிரைபரும் கிடையாது. ஆனால் யூடியூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் கிளிம்ஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா எம்எஸ்விக்கு ட்ரிபியூட் கொடுக்குறாரு, திடீர்னு பார்த்தா ஏசுதாஸ் அவர்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்குறாரு, திடீர்னு பார்த்தா எஸ்பிபி அவர்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்குறாரு. யார் அது, இந்த ஃபுல் ஷோ எப்படி இருந்தால் பார்க்க முடியும்? அமேசானும் நம்மள்ட்ட அந்த டைமில் இல்லை. சரின்னு லேட்டராக பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாக்டவுன் டைமுக்கு அப்புறம், போஸ்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு கிடைக்கிது. எப்படி கிடைக்கிது அப்படின்னா டெலகிராமில் அந்த வீடியோ ஃபுல் வீடியோ எனக்கு கிடச்சிச்சு. நான் ஒரு வாட்டி உட்காந்து ஃபுல்லாக பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருந்தது. இருந்தாலும் அந்த அந்த அட்மாஸ், அந்த எப்படி சொல்கிறது, அமேசான் பிரைம் வீடியோவில் இருக்கிற அந்த இப்போ அட்மாஸ் எப்படி பார்க்குறது, அந்த அந்த லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு 2 வருஷம் கழித்து, அதுக்கு அடுத்து 2 வருஷம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய சொந்த சம்பாத்தியத்தில் நான் வந்து வோடஃபோனுக்கு ரீசார்ஜ் போட்டு ஒரு வருஷத்துக்கு அமேசான் பிரைம் வந்து ஃப்ரீயாக எனக்கு கிடச்சிச்சு. விடுவோமா நாங்கள்? ஃபஸ்ட்டு சர்ச்சே பார்த்திங்க அப்படின்னா அலெக்ஸ் இன் ஒண்டர்லேண்ட். அதை பார்த்து நிறைய விஷயங்களை இன்னும், அதாவது அதுலேருந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருந்து அப்படியே ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தது. ஆனால் ஒரு ரீசன்ட் டைமில் ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஷோஸ்லையுமே பெருசாக இது பண்ண முடியல. ஓடிடிலாம் அவங்களால இது பண்ண முடியல. ஓடிடியும் யாரும் வந்து அதை வாங்குறதுக்கு தயாராக இல்லை. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களும் இண்டிபெண்ட்டாக சில ஷோஸ் மாரி பண்ணி அந்த ஷோஸை வந்து சின்ன சின்ன பைட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அவங்களுடைய ஓன் சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் பண்ண வேலை நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஃபயாஸ் ஹுசேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்ட்டு. நீ பண்ணுறது பேர் ஸ்டாண்டப் காமெடி கிடையாது. என்ன, முன்னாடிலாம் ஸ்டாண்டப் காமெடினா ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த கதையிலேருந்து ஜோக் எடுப்பாங்க. என்ன இல்லைன்னா ஏதாவது ரியல் டைமில் இருக்கிற சம்பவத்தை மையமாக வச்சு அதை எப்படியாவது ஃபன்னாக கன்வெர்ட் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் ஃபயாஸ் ஹுசேன் பண்ண ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிறது வந்து க்ரௌடில் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு க்ரௌடை க்ரியேட் பண்ணி, அந்த க்ரௌட்லேருந்து அவனாக செட் பண்ண வச்ச ஆளுகிட்ட எந்திரிச்சு அவன்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணி நடுவில் நிறைய கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு பேசி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீசெண்டான ஷோ ஒன்று நடத்துகிறார். சரி, அது அவரோட ஒப்பீனியன். ஆனால் அந்த ஓஜி ஸ்டாண்டப் காமெடி ஷோ யார் இன்னும் ஒரு சிலர் நடத்திட்டு இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அலெக்சாண்டர் பாபு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஷோவை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, அவர் ஒரு 3 மணி நேரம் 22 நிமிஷம் 54 செகண்டுக்கு ஃபுல் த்ரோட் ஸ்டாண்டப் காமெடி ஷோ பண்ணாருங்க. ஆனால் அதை பற்றி என்னால் எவ்வளோ ப்ரிசைஸாக சொல்ல முடியுமோ சொல்கிறேன். ஓகேங்களா, ஒரு அலெக்ஸ் இன் ஒண்டர்லேண்ட் அது வந்து வெளியில் வருது. வெளியில் வந்ததுக்கப்புறம் 2020 ஃபுல்லாக தலைவன் தான் ட்ரெண்டில் இருந்தாப்புல. போகிற வர எல்லா அவார்ட் ஃபங்க்ஷன்லேயும் அதேமாரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்பல, பிஹைண்ட் விட்ஸில், கலாட்டாவில், அண்ட் அதை தாண்டி வேறு எங்கே விகடன் அவார்ட்ஸில் கூட அதுமாரி அந்த ஷோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணார். அப்புறம் அதே சமயத்தில் மாறா அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்துலையும் நடித்தார். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமும் என்ன ஷோ பண்ண போகிறாரு அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் பார்த்திங்க அப்படின்னா 2022 கரெக்டாக ஜூலை 16 ஓகேங்களா, ஜூலை 16 அந்த தேதியில் ஒரு இமெயில் எனக்கு வருது. ஏன்னா நான் ஆல்ரெடி அவருடைய வெப்சைட் போய் பார்த்துருக்கேன். அன்பா.in இருந்துச்சு, இப்போ அன்பா.tvன்னு வந்துருச்சு. ஏன்னா அன்பா டிவி அப்படிங்கிற ஒரு புது ஓடிடியும் பார்த்திங்க அப்படின்னா தலைவன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. ஆனால் அந்த டைமில் அன்பா.in இருந்தப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். கிட்டத்தட்ட ஒரு பல பிளேசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. ஒரே ஷோ தான், ஒரே வகையான ஷோ தான். ஆனால் அந்த ஷோவை வெவ்வேறு இடங்களில் பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. ஓகேங்களா, அது பண்ணும் பொழுது ஆஃப்டர் த லாங் டைமில் ஒரு ஷோ ஒன்று பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கும் சேர்த்து பண்ணுறாரு. 2022 2024க்குள்ளே
ஓகேங்களா. அந்த 2020, 21 தான் அவருக்கு கிடைச்ச டைமிங்கு. அந்த டைமிங்கில் ஒரு ஷோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு 2022லேருந்து 2024 வரைக்கும் பல ஊர்கள் பல நாடுகளில் போய் அந்த ஷோவை பண்ணுறாரு. ஃபைனலாக எப்போ தாண்டா அந்த அலெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ தாண்டா வரும் அப்படின்னு நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப அமேசான் ப்ரைமில் வருமா, இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் வருமா, இல்லை யூடியூப்பில் இவரே போட்டுருவாரா அப்படின்னு நாங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தப்ப, தலைவா நான் வரேன், அன்பா டிவியில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாக ஒரு ஓன் பண்ணப்பட்ட ஒரு ஓடிடி தளத்தில் வராப்புல. அன்பா டிவிங்கிற ஓன் ஓடிடியில் பார்த்தீங்க அப்படின்னா இனி அடுத்து வர்ற சில காமெடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஸ்டாண்டப் காமெடிஸ், அந்த ஃபீச்சர் ஆஃப் பர்சன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இன்க்ளூட் ஆகப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்லாம் கொடுத்துருக்காப்புல. அவரோட ஸ்டைல் மியூசிக்கல் ஸ்டைல்லே பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அனௌன்ஸ் பண்ணாப்புல. சரின்னு நானும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஷோ பர்டிகுலர் ஷோக்கு அவ்வளோ காஸ்ட்டு தேவையே இல்லை. அந்த காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கட்டி தான் நான் அந்த ஷோவை பார்த்தேன். ஏன்னா அது லைஃப் டைம் அக்சஸ் தான். ஓகேங்களா, ஒரு டைம் நம்ம பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து லைஃப் டைம் அக்சஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக அது பண்ணியிருக்காரு. ஆனால் ஃப்யூச்சர்லேருந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கண்டிப்பாக அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அப்படி அவர் வந்து இது பண்ணுறப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படிலாம் இருக்கிறப்ப அந்த ஷோவுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஷோவுக்கு வந்து ஃபைனலாக உள்ளே போய் பார்த்தேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 22 நிமிஷம் 54 செகண்டு. ஓகேங்களா, எப்பட்றா முன்னாடி 2.25 மணி நேரத்தில் 50 பாடல்களை வச்சு என்ன ஒரு டாப் 10ல் இருக்கிற லெஜெண்ட்ரி மியூசிஷியன், சிங்கர் ஆர் வாட் எவர் இட் இஸ், அவங்களெல்லாம் மையமாக வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சர்க்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ நடத்துகிறாரு. ஆனால் அதுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக வேறு ஒரு ஸ்ட்ரீம் வந்து அனதர் எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் தொடுறாரு. அது எப்படின்னாக்கா ஒரு பாடலை வச்சு அந்த பாடலுக்கு மலையாளம் வெர்ஷன் வச்சு இந்த 2 பாட்டை வச்சு ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ 3 மணி நேரத்துக்கு 3.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஸ்டாண்டப் காமெடி ஷோ. ஓகேங்களா, ஹவு இட் இஸ் பாசிபிள் கைஸ், ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஆனால் அந்த மனுஷன் அப்படியே கொண்டு போனாப்புல. அந்த அலெக்ஸ் இன் ஒண்டர்லேண்டில் பார்த்திங்க அப்படின்னா 3 மதத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ப்ரேயர் சாங் ஒன்று வச்சு பண்ணியிருந்தார். ஆனால் இதில் வந்து 2 கடவுளை வச்சு பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ப்ரேயர் சாங் மெயின்டைன் பண்ணியிருந்தார். அதில் இருந்த கான்செப்ட் ஃபுல்லாகவே வந்து இது மியூசிக் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஆர்ட் ஃபார்மில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். நம்ம லைஃப்பில் எவ்வளோ துக்கம், துயரம், சந்தோஷம் எல்லாமே இருந்தாலும் நமக்குன்னு கடவுளாலையும் இயற்கையாலையும் படைக்கப்பட்ட ஒரு உன்னதமான விஷயம் என்னென்னா இசை அப்படிங்கிறத மையமாக வச்சு இசை கலைஞர்கள், இசை ஜாம்பவான்களை பற்றி ஒரு பயங்கரமான ஸ்டாண்டப் காமெடி பண்ணியிருந்தப்பல அலெக்ஸ் இன் ஒண்டர்லேண்டில். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷோவில் எப்படின்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாரா, இந்த 2 வரிகளை மையமாக வச்சு ஒரு ஹோல் ஃப்ளெக்ஸ்டான ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ வந்து ஃபுல்லாக ரன் பண்ணியிருந்தாப்புல. அதில் நீங்கள் சில பைட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன, நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வந்து மித்ரோன் அப்படின்னு சொல்லி பண்ணதெல்லாம் ஹைலைட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சினிமா எஃபெக்டில் தர்ற விதமாக ஃபஸ்ட்டு ஒரு 1.25 மணி நேரத்துக்கு ஃபஸ்ட் ஹாஃபு, அதுக்கு அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப்னு வச்சு ஒரு சினிமேட்டிக்கல் ஃபீலை கொடுத்தாப்புல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அங்கே முன்னாடி அந்த ஷோவில் எப்படின்னாக்க ஃபுல்லாகவே அவரோட முகம் மட்டும்தான் அதில் ஃபுல்லாக பதிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு அவசியம் இல்லாமல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி டெக்னிக்கலி கொஞ்சம் அட்வான்ஸாகவும் போயிருந்தாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோக்கு அவ்வளோ ஃபுல் எஃபர்ட் போடணுமா, அவ்வளோ வந்து பிரம்மாண்டமாக காட்டணுமா அப்படின்னா எஸ் காட்டலாம் அப்படின்னு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஷோ நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தந்துச்சு. அந்த ஷோவோடைய ஃபர்ஸ்ட் தீம் டைட்டில் வந்து ஐ வில் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த ஐ வில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வேணான்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுட்டாங்க. எக்ஸ்பீரியன்மெண்ட் அப்படின்னு சொல்லி வைக்க வேண்டிய ஷோவை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். ஓகேங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளெண்டட் வேர்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷோ வந்து நடத்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட யாரெல்லாம் கலாச்சாங்கன்னு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டு மட்டும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன, யார் ஃபஸ்ட்டு கலாச்சிருந்தாங்க அப்படின்னா
மெயினாக இளையராஜா அவர்களுக்கு ஒரு தேங்க் கார்டு கொடுத்துருந்தாப்புல, ஒரு தேங்க் கிரெடிட் கார்டு ஒன்று கொடுத்துருந்தாப்புல. அந்த காட்சியில் கிரெடிட்ஸில் கொடுத்துருந்தாப்புல. இளையராஜா அவர்களை தான் அந்த இதில் மெயின் கோர்ஸாக வச்சுருந்தாப்புல. கமலஹாசனை பங்கமாக கலாச்சிருந்தாப்புல. மோடி அவர்களை பங்கமாக கலாச்சிருந்தாப்புல. அப்படியே போய் இப்படியே பார்த்தாக்க மலையாள மேக்சின்ஸ், மலையாளிஸ் அந்த இதில் ரொம்ப ஃபன்னியாக ஜோவியலாக கலாச்சிருந்தாப்புல. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஸ்மரைஸ் ஆகிடுவீங்க. எப்புட்றா எங்களையெல்லாம் ஏன்டா இப்படி கலாய்க்கிறீங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதாவது என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சி போச்சுங்கிற கணக்கா. ஏன்னா நானும் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். அது எதுக்கு என் வாயில் சொல்லிக்கிட்டு வேலை பார்த்தேன், அவ்வளோதான். அந்த வேலை பார்த்த இடத்துல ஒரு சிலர் அப்படிலாம் பேசுவாங்க. ஏன்னா இப்போ அவங்கள்ட்ட நான் அது மாதிரி நேரடியாக சொல்லி எள்ளி நகையாட முடியாது. ஆனால் என் மனசில் இந்த பாரத்தை மொத்தமாக குறைச்சி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம அலெக்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இருக்குது. ஆனால் முன்னாடி இருந்த அந்த ஷோவில் இருந்த எக்ஸைட்மெண்ட்டை விட இதுக்கு ரொம்பவும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. டியூரேஷன் அதிகமாக போனது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி சொல்கிறது, ஃபுல்லாகவே பேச்சிலே ஓட்டிட்டாப்புல. மியூசிக் வந்து கம்மியாக 25% இருந்துச்சு. மிச்சம் 75% கதை சொல்கிறது, ஒரு பர்டிகுலர் டேக்கில் இருக்கிறத பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அகெயின் கான்டென்ட்டுக்குள்ளே வர்றது. இது வந்து அதிகமாகவே இருந்துச்சு. அது ஒன்றாச்சு எப்படி சொல்கிறது, அது ரொம்ப அதிகமாக போனதுனால கொஞ்சம் சலிப்பு தட்டுனுச்சு. அந்த இதில் இசை இருந்தது. இசை வந்து ஒரு 50%னா டாக் வந்து ஒரு 50% அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல இசை கொஞ்சம் கம்மியான மாதிரியும் பேச்சு அதிகமாகவும் இருந்த மாதிரி எனக்கு பர்சனலி வெரி ஃபீல். பட் இருந்தாலும் இது லைஃப் டைம் அக்சஸ், எப்போ வேணாலும் எதோ வேணாலும் பார்க்கலாம். என்ன 3 மணி நேரம் 22 நிமிஷம் 54 செகண்டுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெக்ஸ்டான ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சூழ்நிலை சரியாக அமையணும். என்ன லைஃப்பில் ரொம்ப பெரிய ஆக்சைட்டி வருது, தனிமையை உணர்றோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஷோவை வந்து உட்காந்து ஒரு ஒருத்தனால் எப்படி சாதிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம அலெக்சாண்டர் அண்ணா வந்து இருக்காப்புல. ஓகேங்களா? எப்படி எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரே மனுஷன் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 22 நிமிஷத்துக்கு ஒரு ஷோ த்ரோட்டாக அவர் தான் பேசுகிறாரு. ஆடியன்ஸ் ஃபுல்லாக எல்லாரையுமே கவர் பண்ணி ஒரு ஹோல்சமான ஒரு ஷோவை கொடுத்து நம்மளை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. இன்னும் வேறு ஷோஸ் நடத்தலாம், வேறு ஃபார்மேட்டில். என்ன நடலாம் மைக்கை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தவர் தான் திடீர்னு மியூசிக்கல் ஷோ பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஸ்டாண்டப் காமெடிக்கான என்டையர் ஃபார்மேட்டையே அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டதுனால மக்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சுருக்கிறாங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன மியூசிக்ஸ் கம்மியாக இருந்த மாதிரியும் பேச்சு அதிகமாகவும் இருந்தது. ஓகேங்களா? ஆனால் ஆலெக்ஸ் இன் ஒண்டர்லேண்ட் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஷோவில் மியூசிக் எந்த அளவுக்கு ஈக்குவல் இருந்ததோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அவர் பேசுகிறது, அந்த ஹியூமர் சென்ஸ் அப்படி எல்லாமே பர்ஃபெக்ட்லி மேட்ச்டாக இருந்தது. அது மட்டும்தான் கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம். அப்கமிங் ஷோஸில் அது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணுவார். பட் ஒரு ப்ரொஃபஷ்னாலிட்டியோட நான் சில இடங்கள்லேருந்து இது ஸ்கிரிப்ட் படி போயிட்டுருக்கேன் ப்ரோ அப்படிலாம் சொல்லணும்னு இல்லை. ஓகேங்களா? ஒரு காமெடி இருக்குங்கிறதுக்காண்டி எல்லா இடத்துலையுமே கேப்பு கிடைக்கிற இடத்துலலாம் ஆப்பு அடிக்கிறியடா சிவாஜிங்கிற மாதிரி பண்ணுறது ஓகே தான். ஆனால் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ஸ்கிரிப்ட் வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் பண்ணுறது தான் ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஆனால் அது வந்து அவர் கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுறாரு, நான் ஸ்கிரிப்ட் வச்சு தான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நிறைய இடத்துல அவர் தடுமாறுறதான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. 3 மணி நேரம் 22 நிமிஷம். இப்போ எனக்கு ஒன்றும் இல்லைங்க, 30 நிமிஷத்துக்கு நான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கே சில இடங்களில் பேசுகிறதுல கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படுது. நான் ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக ஒரு இடத்துல பேசினேன் அப்படின்னா அமைதியான சூழ்நிலை அமையணும். ஆனால் என்னை சுற்றி இருந்தே நான் ஒரு எப்படி சொல்கிறது, என்னை சுற்றி நிறைய நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்குது. த்ரூ அவுட்டாக என்னால் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியல. ஆனால் அந்த மனுஷன் எப்படி பண்ணுறாரு அப்படின்னா, பேசுகிறாரு, பாடுறாரு, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாரு, பாடிக்கிட்டே வாசிக்கிறாரு, பேசிக்கிட்டே வாசிக்கிறாரு, தாளம் எந்த இடத்துலையுமே மிஸ் ஆகவே இல்லை. அதெல்லாம் எப்படி அவர் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு இன்க்ரெடிபிளான ஒரு டேலண்ட்டை வச்சுக்கிட்டு ஒன் ஆஃப் த யூனிக் ஸ்டாண்டப் காமெடியன். ஓகேங்களா? இவரெல்லாம் இந்திய லெவலில் போனால் வேறு லெவல் இந்தியன் ஸ்டாண்டப் காமெடியன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சச் அ பிக் லெஜெண்ட், இப்போ லிவிங் லெஜெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த அண்ணனை.
அவர் என்ன உனக்கு பர்சனலாக எதுவும் பழக்கமாக இல்லையானா இல்லை. ஆனால் அந்த மனுஷனோட வேலை என்ன மாதிரியான வேலைப்பாடுகள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை வந்து எப்படி சொல்கிறது, முழுசாக அதை வந்து பார்க்க வைக்கிறார்ல, அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ திங்க் த கிரேட் சக்ஸஸ் ஆஃப் ஹிம். அவங்க அன்பா அப்படின்னு சொல்லி ஒரு டீம் இருக்குது, அந்த டீமுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. ஓகேங்களா. அப்கமிங்கில் ஸ்டாண்டப் காமெடியன்ஸுக்கு வாய்ப்பு தருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. நானும் ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் பண்ணுவேன். பட் இப்போ கொஞ்சம் சீரியஸ் மோடில் இருக்கிறதுனால பேசும்போது நிறைய எமோஷன்ஸ் கொஞ்சம் வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்குள்ளேயும் ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்குது. அந்த ஹியூமர் சென்ஸை வந்து மேம்படுத்தி தரணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் அலெக்சாண்டர் அண்ணா நேரில் பார்க்குறேன் அப்படின்னா இதுதான் சொல்லுவேன். அண்ணே, நானும் உங்களை மாதிரி ஸ்டாண்டப் காமெடி பண்ணேண்ணே, நீங்கள் என்னை ஹெல்ப் பண்ணுங்கண்ணே, அப்படி தான் நான் கேட்பேன். ஓகேங்களா. மியூசிக்லாம் இந்த வயசில் கற்றுக்க முடியாது. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, கற்றுக்கிற ஆர்வம்லாம் போயிடுச்சு. ஆனால் கற்றுக்கிட்டதை மேம்படுத்துகிற ஆர்வம் இருக்குது. ஸோ இதுதான் நான் கேட்பேன். ஒரு பர்ஃபார்மராக நான் வந்து ஷைன் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா என்னால் சின்ன வயசில் சின்ன பருவத்தில் என்னால் செய்ய முடியாத சில விஷயங்களை நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப இந்த மாதிரி ஊடகங்கள் வாயிலாக தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. முன்னாடி அதுக்கு கிடைக்காத மரியாதை, அதுக்கு கிடைக்காத வரவேற்பு இப்போ உடனடியாக கிடைக்கிது, சீக்கிரமாக கிடைக்கிது அந்த வரவேற்புலாம். இப்போ எப்படின்னா இந்த உலகம் வந்து ரொம்ப போட்டியாயிடுச்சு. திறமைகளோடு இருக்கிறவனை இந்த உலகம் வளர்த்து விடவே மாட்டேங்குது. திறமையே இல்லாதவனை திறமை உள்ளவனை ஒரு பின்பத்தை உருவாக்குது. ஷார்ட் டேர்ம் சக்ஸஸ் ஜெயிச்சிருது, லாங் டேர்ம் சக்ஸஸ் தோத்துருது. லாங் டேர்மாக ஒருத்தனால சக்ஸஸ் அடையவே முடியல. அப்படியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் முக்கியமான புள்ளியில் ஒரு விஷயத்தை இழந்துடுறான், இழப்புகள் போயிடுது. இழப்புங்கனால அவனோட வாழ்க்கை திசை மாறுது. ஓகேங்களா. அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது, ஏஆர் ரஹ்மான். ஸ்டார்டிங் ஆஃப் கரியர் இல்லைன்னு அவர் வந்து கரியர் இதுதான் டிசைட் பண்ணுறப்பயே அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. ஃபேமிலி அவர் தான் காப்பாற்றணும். அதே சமயத்தில் மியூசிக்கும் படிச்சுட்டு இருந்தார். சரி, மியூசிக்குள்ளே போகிறாரு. 26 வயசில் ஒரு யங் மியூசிக் டைரக்டராக உள்ளே வர்றாரு. அப்புறம் சக்ஸஸை பார்க்குறாரு, தொட்டதெல்லாம் சக்ஸஸ்ஸு. அதுக்கடுத்து குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே, குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறாரு. அதுலேயும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு லைஃப்பை பார்க்குறாரு. இப்போ வந்து குடும்பத்தோட தேவை எப்போ இருக்கும் அப்படின்னா ஓய்வு பெறுற அந்த தருணம். ஓகேங்களா. கரெக்டாக அந்த மனுஷன் எல்லாம் வேலை ஆடி அசைஞ்சு எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஓய்வு எடுக்க வேண்டிய அந்த நேரத்தில் தனக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் வந்து அவங்கள விட்டு பிரியறதா பார்த்திங்க அப்படின்னா பொது வழியில் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே மனசோட இறுக்கத்திலேயே பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து வெளிப்படுத்துறாரு. என்ன, அது வந்து நமக்கு தெரியப்படுத்துறாரு எவ்வளோ வலியை கொடுக்கும். லைஃப்பில் எந்த ஒரு விஷயமும் நிரந்தரம் இல்லாதது தான். நம்மளுடைய நல்லதும் கெட்டதுக்கும் நாம தான் காரணம் அப்படிங்கிறத கணியன் பூங்குன்ற நான் சொன்ன விஷயத்தை வச்சு ஒரு ஹோல் ஃப்ளெக்ஸ்டு ஸ்டாண்டப் காமெடி ஷோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அலெக்ஸ் பண்ணப்பில். ஆனால் என்னுடைய ரியல் டைம் எக்ஸாம்பிளில் நான் யாரை அப்படி பார்த்து பயப்படுறேன் அப்படின்னா, சக்ஸஸ் அடைஞ்சாலும் கூட நமக்கான டெசிக்னேஷன் சரியான இதாக இருக்காது அப்படிங்கிறது நான் யாரை பார்த்து பயப்படுறேன் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் சாரை பார்த்து பயப்படுறேன். என்ன இருக்கும் லைஃப்பில் வந்து. ஆனால் எண்ட் ஆஃப் த டே எப்படின்னு தெரிஞ்சு போச்சு, லைஃப் இஸ் சாரோ. புத்தர் சொல்லியிருக்காரு, வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு துக்கம் நிறைந்த விஷயம் அப்படின்ட்டு. அப்படிலாம் எதுவும் இல்லாமல் அதை எல்லாத்தையும் மறக்கணும், துக்கத்தை மறக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தனிக்குரல் நகைச்சுவையாளனுடைய உரையாடல்களையும் அவருடைய அந்த சில செயல்பாடுகளையும் பார்க்கும் பொழுது நமக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உன்னதமும் உற்சாகமும் நிறைந்திருக்கும். இந்த உலகத்தில் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா நான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அந்த 3 மணி நேரம் 22 நிமிஷமும். ஓகேங்களா. நான் கண்டிப்பாக அந்த ஷோ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஆனால் என்ன, ரேட்டு கொஞ்சம் கூட, அது மட்டும் தான் கொஞ்சம் இஷ்யூ. மற்றபடி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்த காசுக்கு ஒர்த்தா அப்படின்னா ஒர்த்து தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.
மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார். நன்றி, வணக்கம்.